எல்லாரும் இப்போ கேட்குற ஒரே ஒரு கேள்வி, விஜய் ஆட்சி அமைப்பாரா மாட்டாங்கிறது தான். விஜய் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். அதுக்கான நேரம் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு 119 எம்எல்ஏ வேணும். ஆனால் நம்மகிட்ட இப்போ 108 பேர் தான் இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 5 சீட் வந்திருக்கு. பேலன்ஸ் இந்த 6 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிகே ஆகட்டும், சிபி ஆகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், இவங்க எல்லாம் வரக்கு கன்வீனியன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த 5 வருடம் கண்டிப்பாக விஜய் தான் ஆட்சி அமைப்பார். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ மக்களோட பெரும்பான்மையான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் இருக்குது. ஸோ நாம் மற்ற கட்சிகளோட எண்ணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை அனுசரித்து போகிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஓகேங்களா? அந்த யோசிக்கிற தன்மை அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக விஜய் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாரும் கன்வீன்ஸ் ஆகி வரும். டிஎம்கே, ஏடிஎம்கே ஆகட்டும், அவங்களும் அவங்க சைடான ஃபோக்கஸை கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தயாராகத்தான் இருக்கணும். ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருங்க. யாரும் ஹோப் விட்டுற வேண்டாம். கண்டிப்பாக விஜய் அவர் தான் ஆட்சி அமைப்பார். அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேக்சிமம் எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் ஃபுல் மெஜாரிட்டியாக விஜய் அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளும் அதை கண்டிப்பாக ஒன்ஸ் அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்த இதுக்கு அவங்க போவாங்க. அதனால் நம்ம யோசிப்போம், வெயிட் பண்ணுவோம்.